முதல் வாரத்திற்கு 35 மணி நேரத்திற்கும் பதிலாக 36 மணி நேரம் வேலை செய்வது கூடுதல் பாதுகாப்பு செலவினங்களுக்கு நிதியளிக்கவும் நமது ஓய்வூதிய முறைமையை காப்பாற்றவும் உதவும் என்று ஒரு தொழில் முனைவோர் குழு தெரிவித்துள்ளது. 36 மணி நேர வேலை வாரம் வரவிருக்கும் மூலதன நிதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கும் பாதுகாப்புக்கான செலவினங்களுக்கும் நிதியளிக்க உதவும் என சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு உதவும் அடிப்படையில் போர் முயற்சிக்கு நிதியளிக்க நாம் கடினமாக உழைக்க வேண்டும் என அதன் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று நமது ஓய்வு பெற்றவர்களுக்கு நிதியளிக்க நமது பேர குழந்தைகளிடம் கடனை விட்டுச் செல்லும் செயல்பாட்டில் இருக்கின்றோம். இது ஒழுக்கக்கேடானது என்று நான் நினைக்கின்றேன். நாட்டின் ஓய்வூதிய முறை கட்டுப்பாட்டை மீறியது என அவர் கூறியுள்ளார். ஆயுத தொழிற்சாலைகள் முழு திறனுடன் இயங்க வேண்டிய நேரத்தில் உற்பத்தியை அதிகரிக்க இதைவிட சிறந்த வழி இல்லை என கூறியுள்ளார். கூடுதல் மணி நேரத்திற்கான ஊதியம் உடனடியாக வழங்கப்படாது. ஆனால் ஊழியர் கூடுதல் ஓய்வூதியத்தை பெற அனுமதிக்கும் ஒத்திவைக்கப்பட்ட சம்பளமாக இருக்கும் என அவர் விளக்கினார். 36வது மணி நேர பணி என்பது நமது ஓய்வூதிய முறையை காப்பாற்றும். மேலும் 30 அல்லது 40 ஆண்டுகளில் ஓய்வு பெறுபவர்களுக்கு நல்ல ஓய்வூதியம் கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தொழிலாளர் சங்கமான CGT இந்த ஆலோசனைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.